ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடி காசு லேப்காம் ரிவ்யூ பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ரவி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது நமக்கு தெரியாது. வந்து எப்படி இருந்தாலும் சகஜமாக போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தன்னோட கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பூ கொடுக்கணும்னு சொன்னாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு பூக்கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம ஸ்ருதியை வர வச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக பேசி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்களா. அதே போல் அவங்களும் வந்துடுறாங்க. பிரச்சனையும் எப்படியோ பேசி இது பண்ணி சுமூகமாக முடிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, மனோஜோட பிரச்சனை ஒன்று வந்து கிளம்ப போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு வந்து அந்த விட்டு போன ஆர்டர் வந்து அங்கே கிடைக்குது. என்னென்ன இது மாதிரி அந்த மேனேஜர் வர்றாங்க. அது மாதிரி பேசியிருந்தாங்கல்ல, பேசி மனோஜ் வாயால் கெட்டுச்சுல, அந்த மேனேஜர் இந்த மாதிரி வர்றாங்க. வந்துட்டு சார் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறப்ப அங்கே வந்து ரோஹிணி வராங்க. காரில் ஏதோ படையப்பா நீலாம்பரி மாதிரி அப்படியே இறங்கி வராங்க. அப்படியே காரில் அப்படியே வில்லி கேரக்டர் சூப்பராக அப்படியே காட்டுறாங்க. நமக்கே ஆஹா வந்துச்சுடா என் தலைவி அப்படின்ற மாதிரி கத்துற அளவுக்கு விசில் விட்டு சிதற விட்ட அந்த சீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வராங்களா, இந்த மாதிரி அந்த மேனேஜர் பேசணுன்றாங்க அப்படின்னு தனியாக போய் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு சண்டைக்கு போகிறாங்க. விஜயா பொறுமையாக எதுக்கு வந்திருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல, நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்க, என்னை இந்த மேனேஜர் தான் வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களையா உன்னை எதுக்கு அந்த மேனேஜர் வர சொன்ன அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் தரோம் சார், இங்கே 60 இதுக்கு நீங்கள் ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி மனோஜும் பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க, இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு யாரும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் இவங்க தான், ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த ஆர்டரை வேணாம்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அமைதிப்படுத்துகிறாங்களா. இங்கிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ, இனிமேலாவது ஒழுங்காக கற்றுக்கங்க, இவங்க தான் இனிமேட்டு உங்களுக்கு பார்ட்னராக இருந்து இருக்க போகிறாங்க, நீங்கள் தான் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடறாங்களா. இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் 2 பேரும் இருக்கப்போ தான் நான் கொடுத்தேன், அதனால் இவங்க தான் உங்களோட பார்ட்னர், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடறாங்களா. எப்படி இங்கிட்டு வந்துச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஒரு பீடை நம்ம பக்கத்தில் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வருத்தம் தான். இதை வந்து ரோஹிணி வந்து ஷாக்காக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மனோஜ் நான் கூட கண்டிப்பாக சேர்ந்துட்டு தீருவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. எல்லாருக்குமே இங்கிட்டு ஒரு பக்கத்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. சொல்லிகிட்டே தான் போகிறாங்க, இப்போதைக்கு நான் உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக தான் இருக்கேன், இதுக்கப்புறம் நான் வந்து லைஃப் பார்ட்னராக முழுசாக வரப்போகிறேன், கண்டிப்பாக வருவேன், அதை நான் நிச்சயம் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. என்ன நடக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.